This meeting is being recorded. ஸோ நம்ம ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறப்ப we need to do some homework. நம்மளோட கோல் என்ன, ஆடியன்ஸ் யாரு, எந்த டைம்ல நம்மளைய அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, எப்போ நம்ம ஆடை கிளிக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நம்மளோட காம்படிட்டர்ஸ் இது சம்பந்தமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாரு மெட்டால ஆடு கொடுத்துருக்காங்கிறதையும் நம்மளால செக் பண்ண முடியும். அது செக் பண்றப்ப என்னன்னா அவங்களோட கண்டென்ட், அவங்களோட இமேஜஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அவங்க ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க முடியும். பட் வி கேனாட் ஃபைண்ட் அவுட் யார் ஆடியன்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஆட்ஸ் லைப்ரரி அப்படின்னு மெட்டா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாலும் ஓகேனா, இல்லை ஜென்ரலா ஆல்ரெடி நீங்க மெட்டா இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆட்ஸ் லைப்ரரி அப்படின்பாங்க. இல்லை உள்ளேயே போய் சர்ச்ல போய் ஆட்ஸ் லைப்ரரி, இந்த ஆட்ஸ் லைப்ரரி போய் வேர்ல்டு வைடா நடக்கிற ஆடையும் நீங்க பார்க்கலாம், இல்லை இந்தியாவில் நடக்கிற ஆடையும் பார்க்கலாம். பை டிஃபால்ட் நீங்க எதுவும் வராது, ஆல் ஆட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணா மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் கோ ஒர்க்கிங் ஆர் ஆஃபீஸ் ஸ்பேஸ், இந்த மாதிரி இதை வந்து நம்ம அதுக்கு தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இது சம்பந்தமா இப்போ யார் கொடுத்துருக்காங்க, ஆட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நான் போடுறேன். இதெல்லாம் கம்பெனி பேஸ் பண்ணி வரும், யார் யாரெல்லாம் ஆஃபீஸ் பேஸ் சம்பந்தமான கம்பெனிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வரும். அது போக ஜென்ரலா நீங்க என்ட்ரு அடிச்சீங்கன்னா ஜென்ரலாவும் வரும் உங்களுக்கு, அதாவது வித்தவுட் கம்பெனி நேம்ஸ் இல்லாம எப்படி வேணாலும் நம்ம சர்ச். Recording has been resumed. ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் பேஸ்னு அடிச்சேன்னா இந்தியா ஃபுல்லா அரௌண்ட் 7,000 ஆட்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து டாடா மோட்டார்ஸ், பஸ்ஸஸ், இது எக்ஸாக்டா நம்மளது வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இப்படி எடுத்து போடலாம். இப்போ நீங்க போனா இதுலயும் நிறைய வரும். நிறைய வருதுன்னா எத்தனை பேர் ஆட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபேஸ்புக்ல கொடுத்துருக்கிற ஆடு எல்லாமே வரும், ஆக்டிவ் ஆடு எல்லாமே வரும். சில சமயம் இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்த ஆடும் வரும். இப்போ இவங்கெல்லாம் ஒரு மெயின் கம்பெனி, இந்த ஃபீல்டில் விவோக் அப்படிங்கிறது ஒரு மெயின் கம்பெனி, அவங்க ஆடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வரும். இப்போ தான் மை ஒர்க், சபால் கோ ஒர்க்ஸ், கோட் பேஸ் கோ ஒர்க்கிங், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலா ஒன்று எடுத்து பார்ப்போம். கோயம்புத்தூர் பேஸ்னு ஏதாவது இங்கே வந்துருப்பாரு, கோயம்புத்தூர்ல கோட் பேஸ்னு இருக்கு. சி சம்மரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20th ஜனவரியிலிருந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்ஒர்க்னு நம்ம சொல்லுவாங்க பிளேஸ்மெண்ட்ல, அங்கிருந்து வருது. இது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்ஒர்க், மெசஞ்சர்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க காம்படிட்டர் எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா பிடிக்கும். காம்படிட்டர் இது சம்பந்தமான சேம் பிசினஸ் இருக்கும். இப்போ ரொம்ப நாளா ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாருங்க 23 ஜூலைல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 20th ஜனவரி, இது 2nd ஃபெப்ல இருந்து. அப்ப இது ரெண்டுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? இது ரெண்டையும் பார்த்தோன்னையும் இந்த ரெண்டு ஆடையும் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 3 லைன் வச்சுக்கோங்க, இந்த 2 லைன் வச்சுக்கோங்க. ஸ்டார்டட் ரன்னிங் பிளாட்ஃபார்ம், இது ரெண்டுல இருந்து என்ன தோணுது? இவங்க 2 பேரும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அவங்க 4ல ரன் பண்றாங்க. வெரி குட். அப்புறம் இவங்க வந்து February 2nd, அவங்க 23 ஜூலைல இருந்து பண்றாங்க. அதனால லீடு கம்மியா வரும். அப்புறம் இவங்க வந்து நெட்வொர்க், அந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க்னால கொஞ்சம் பியூர் நல்ல லீட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேட்டா பேஸ் பண்ணி சார் பழசா இருந்தா காசு அதான் அது சொல்லிட்டீங்க. இவர் அதை சொல்லுங்க. பழசா இருந்தா வந்து விசிபிலிட்டி கம்மியா ஏன்னா இது வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்றதா. ஒன்னு காஸ்ட் பர் லீட் குறைஞ்சிருக்கலாம், ரொம்ப நாள் ரன் ஆகிறதுனால நிறைய ஆப்டிமைஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ரன் ஆகிறாங்கன்னாலே அவங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டும். ஒருத்தங்க ஏன் ரொம்ப நாள் ரன் ஆகிறாங்க, சரி அந்த ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டே இருக்கிறனால தான் அதே ஆடை அப்படியே கண்டினியூஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கேம்பெயின், இந்த ஆட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இவங்களும் சக்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுக்காக இவங்க வந்து நேத்தான் பண்ணியிருக்காங்க முந்தனே. ஸோ அதனால இவங்களுக்கே ஒன்று எப்படி ரிசல்ட் வருதுன்னு தெரியாது. அதனால நம்ம ஜஸ்ட் ஐடியாக்கு இதை பார்த்துக்கலாம்னு ஒழிய எல்லாம் பார்க்கறது இதுல பார்த்தோம்னா தெரியும். இப்போ பார்ப்போம். இந்த ஆடை எடுத்துக்கோங்க. 23 ஜூலை 2025. ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட் கோயம்புத்தூர். ஃபியூல் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அட் மை ஒர்க் கோவர்க்கிங் ஸ்பேஸ் வேர் ஃபிளெக்சிபிலிட்டி மீட்ஸ் ஃபோக்கஸ். நான் இதுவே எடுக்கிறேன். சி ஆட் டீடைல்ஸ் போடுறேன். கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் வரும். ஹாட் டெஸ்க் விர்ச்சுவல் ஆஃபீஸ் இது மை ஒர்க் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு அவங்களோட இதை கொடுக்குறாங்க. கோவர்க்கிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இங்கே என்ன ஒரு வீடியோ. Imagine a workspace designed just for you. Whether you're an individual or a company, we've got just what you need. A perfect workspace where productivity meets comfort. Conduct your meetings in our fully equipped conference rooms with dedicated documentation areas. Housekeeping and maintenance is always taken care of with convenient parking space. Enjoy 24-hour access with free high-speed Wi-Fi. Refresh yourself anytime with our unlimited tea and coffee. ஒரு வீடியோ Look no further because my இப்ப கீழே பாருங்க புக் அ டூர் co-working office space located in Coimbatore. Send WhatsApp message. Recording has been. So இதுல வந்து CTA என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புக் அ டூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்னா அவங்களோட நம்பருக்கு சேட் போற மாதிரி இருக்கும். அபவுட் த அட்வர்டைசர் யார் இவங்க மை ஒர்க் கம்பெனி அவங்களோட ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ இந்த கண்டென்ட்டும் ஒருவேளை நல்லா இருக்கலாம். ஆனால் எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி நம்ம அசியூம் பண்ணலாம் கொஞ்சம் நாளாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ChatGPT போகிறேன். நம்மளுக்கு இப்போ ஆஃபீஸ் ஸ்பேஸ் வரேன். அப்கிரேட் த வே யூ ஒர்க் அட் பீட்டா ஸ்பேஸ் கோவர்க்கிங் ஃபிளெக்சிபிள் ரோல் பிரைவேட் ஆஃபீஸ் கேபின் டெடிகேட்டட் இது 24 hours கால் இது புக்கர் விசிட். ஆப்ஷன் 2 இது வந்து ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸ். இது வந்து டைரக்ட் அண்ட் ஹை இன்டென்ட். நம்ம ஒன்றை வச்சு பண்ணாமல் எல்லாத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆடுக்கு ஒருவேளை இந்த கண்டென்ட் எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ காம்படிட்டர் பார்த்துன்னு ஒரு ஐடியா நோக்கி இப்போ கிடைச்சது. அடுத்து இந்த காம்படிட்டர் இப்போதான் ரன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நீங்க பாருங்க ப்ரீ லான்ச் இதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து கோட் பேஸ். இது வந்து 20 நாளைக்கு முன்னாடி இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க அவங்க ப்ரைஸிங் போட்டுறாங்க 4250 இவ்வளோ ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு பாருங்க சென்ட் வாட்ஸ்அப். இவங்க வந்து புக் நவ். அப்போ புக் நவ்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி டீடைல்ஸ் போயிட்டு இதுதான் நம்மளோட கோடு. இது புக் நவ்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண எங்க போகுது அப்படின்னா இந்த புக் நவ் அப்படிங்கிறது கீழே அப்ப லேண்டிங் பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதுல புக் நவ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு போகுங்க. என்னன்னு கரெக்டா போகல. இல்லாட்டி என்ன ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பார்க்கலாம். அந்த ஃபார்ம் டீடைல்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்மோட டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ண போறது ஃபார்ம் தான். ஸோ எல்லாமே ப்ரைஸ் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து குவாலிட்டியா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க.
ஆனா இவங்க வந்து வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப எல்லாருமே பாருங்க, இவங்க வீடியோ, இவங்க இமேஜ், இவங்க வீடியோ, இது வீடியோ. விக்கி வேட் ஸ்பியர் அப் அப்படிங்கிறது கெட் கோட், சென்ட் வாட்ஸ்அப், கெட் கோட் அப்படிங்கிறது இருக்கு. நான் கோயம்புத்தூர் எடுத்துட்டேன். ஒருவேளை இந்த கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா யார் ரன் பண்றாங்க, இவ்வளவுதான் பண்றாங்க. 14 ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. இதுல காம்படிட்டர் பேர் இருந்தா அதவே நீங்க போடலாம். இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஓகேங்களா? இவங்க வந்து ஜான்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கிறது தான் வருது. நம்ம ஏதோ ரொம்ப பழைய ஆட் எடுத்து பார்க்கலாம். 15 years. ஏன்னா இவங்க அடிக்கொருக்கா ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆட் நிறைய ரன் பண்றதுனால புதுசு புதுசா ரன் பண்ணுவாங்க. 2025ல இது வந்து ஒரு பெரிய இந்த இது மாதிரி டைட்டில் போற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இதுதான் மை ஒர்க் அப்ளை நம்ம பார்த்தோம். ஏப்ரல் 25ல இருந்து சுப்ரீம் கிரியேட்டிங் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள். இது கொஞ்சம் பார்க்கலாம் என்ன. இவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆனா இமேஜஸ் பாருங்க, கரோசல்ல போட்டிருக்காங்க. 2 இமேஜ் போட்டிருக்காங்க. கெட் கோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. கிரியேட்டிங் மாடர்ன் கம்ஃபர்டிங் வித் சூட் தி நீட்ஸ் ஆஃப் மில்லேனியல்ஸ் என்டர்பிரைசஸ் அண்ட் இது டெல்லி நோய்டா ரீஜன். ஒன்று இந்த மாதிரி 2 இமேஜஸ் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கிளிக் பண்ணா அங்க ஃபார்மட். நம்ம இப்போதைக்கு வந்து இப்போ இந்த ஒரு இதை எடுத்துக்கலாம். வி ஒர்க் கோயம்புத்தூர் டெடிகேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்க்கறதோட இவங்க எல்லாமே புக் நோ, கெட் கோட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. லேர்ன் மோர், கெட் ஆஃபர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன். நம்ம வந்து ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்திருந்தோம். இப்போ வந்து பீட்டா ஸ்பேஸோட ஃபோன் நம்பர் போட்டு இதில் ஹேஷ்டாக் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதையே எடுத்துட்டு வந்துட்டு நேற்று நம்ம ஆடு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல போய் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ நேற்று இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்ஸ் லைப்ரரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். போயிட்டு ஒரு காம்படிட்டர் மை ஒர்க் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டரை கண்டுபிடிச்சோம். அதில் அவர் வந்து ரொம்ப நாளாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட் எடுத்தோம், கண்டென்ட் எடுத்தோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம். என்ன பண்ணோம், லீட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இதுதான் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஷன்ல நம்ம ரிலீட் பண்ணோம், டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி அப்படின்ட்டு. சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபார்ம் இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோவை நான் அப்லோட் பண்ணி இந்த கண்டென்ட்டை போட்டேன். வீடியோ ஆட் அப்படின்னு நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை டவுன்லோட் பண்ணி Recording has been resumed. பார்க்க போகிறது இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. வீடியோ ஆட் வீடியோ இந்த ஆட் வீடியோலாம் வைக்கக்கூடாது. நீங்க அந்த கரெக்டான ஃபைல் நேம் வச்சிடணும். கிளைண்ட் நேமோ இல்லை என்ன இது கேம்பெயின்ஸ் ஏதாவது ரன் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு எடுத்து பார்த்தா நமக்கு வீடியோ எப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். எந்த மாதிரி வீடியோ நம்ம ரன் பண்ணுறோம்.
வாய்ஸ் இல்லைனால இது பண்ணுறேன். இது இம்ப்ரூவ் ஆகலைன்னா கொஞ்சம் வாய்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஒரு மியூசிக் அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். பட் நம்ம வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இதுலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இனிஷியலாக இதை நான் போட்டுட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ஸ் நம்ம இது பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த வீடியோ. அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்கிப் அண்ட் கட் எதுவும் ட்ரிம்மெல்லாம் இது பண்ணல. எல்லாத்துலேயும் ஒரிஜினல் வச்சுக்கோ. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அதாவது ரீல்ஸ் அந்த மாதிரி இது கரெக்டாக வர மாதிரி. நீங்கள் கிராப்னு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுன்னு தெரியும். மோஸ்ட்லி கோ ஃபார் ஒரிஜினல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னு போனீங்கன்னா இது ஸ்கொயர் இருக்குது, இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால ஒரிஜினல் வச்சிட்டோம்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். ஏன்னா இல்லாட்டி இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். வெர்டிக்கல் எப்பவுமே இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இமேஜ் ஸ்பெக் 1080 by 1080 பிக்சல் ஒன்று வேணும் கண்டிப்பாக. அடுத்து வந்து 1000 இதை மனப்பாடமே பண்ணிக்கோங்க. 1080 by 1920 பிக்சல். இது வந்து ரீல்ஸுக்கு வெர்டிக்கல், ரீல்ஸ், ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து 1200 by 628 பிக்சல். இது வந்து சர்ச் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும்னா ஸ்கொயர் எப்பயுமே பண்ணிக்கோங்க. ஏன்னா வெர்டிக்கல்ல வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு வெர்டிக்கல் நீங்க பண்றப்ப அந்த சில சமயத்துல அந்த ரீல்ஸோட டெக்ஸ்ட்டும் இதுவும் பார்க்குற படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும். உங்களுக்கு ஃபோன் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும் வெர்டிக்கல் இமேஜ். அதோட டெக்ஸ்ட் நீங்க படிக்கணும்னா அந்த மோரை கிளிக் பண்றப்ப பாதி இமேஜுக்கு அது வந்து நின்றுக்கும். ஸோ அதனால அந்த இமேஜ் பாதி இது பாதி தெரிகிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஃபைன். மேக்ஸிமம் இதுக்குன்னு கிரியேட் பண்ணினா அது நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். எதுவும் முடியலைன்னா இதை வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு இது பண்றதுனால. இதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அந்த சைஸ். அதனால நான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகிறோம். பிரைமரி டெக்ஸ்ட் இதுதான் மெயின் டெக்ஸ்ட். நீங்க அந்த இடத்துல பார்க்க போகக்கூடிய மெயின் டெக்ஸ்ட். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட் அப்கிரேட் வாட் த வே வீட்டர்ஸ் கோ ஒர்க்கிங். இது வந்து கோ ஒர்க்கிங்ல நம்ம கொண்டு வரோம்னா நம்ம என்டர்பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும். புரியுதுங்களா? இவங்க கொடுத்துருக்கிறது இதில் சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பார்க்கறது மினிமம் 100 சீட்ஸ்ல இருந்து பார்த்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அதனால இந்த சாரிங்க நானும் மறந்துட்டேன். ஸோ இந்த இது வேண்டாம், நம்ம பழைய இதை எடுத்து வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் டெக்ஸ்ட் நேற்று தான் பார்த்தாங்களா. Since we need 100 to 500 seats filling corporate companies, above may not suitable. So give me best content to suit corporate companies. Large office space for enterprises. Scale your operation with BW design for 100 to 500 plus seats. Large private housing, custom layouts and branding, dedicated power backup, GST complaint officers, and SLA based support, prime business location. இல்ல இதுல ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். லொகேஷன் இங்க வந்துருச்சு, கோயம்புத்தூர். இப்போ நீங்க ஆட்ஸ் லைப்ரரியில போனோம்னா மேபி அந்த வி ஒர்க்கை கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் பெரிய கம்பெனில சொன்னாங்க 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க நிறைய பண்றதுனால நிறைய நேம்ல பண்றாங்க. மேபி பிரான்ச்சைஸ் மாதிரி தான் தெரியல. இதெல்லாம் ஒரு சின்ன லைன்ல முடிச்சிட்டாங்க இவங்களோடது பாருங்க. Dreaming of your perfect office with your India flexible moving ready office design for you and your business. The European
எங்க டெலிவரி ஆகுதுங்க இந்தியாவுக்கு, இந்தியா தான் எடுத்திருக்கோம், ஆனா அங்க டெலிவரி ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. அது 2-3 இதுல பண்றாங்க. என்னென்ன இதுல பண்றாங்க? ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக்ல இது போட்டா நிறைய வருது. கோவர்க்கிங் மந்த்லி கோவர்க்கிங். இதே பெஸ்ட் நினைக்கிறேன் பண்ணிக்கலாம். எல்லாமே கோவர்க்கிங் ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம். இதான் சொல்றது. SLA based support and custom layouts and branding. So headline and description made with it. Option 1. இதெல்லாம் போடலாம் 100-6. ரெண்டு மூணு இடத்துல நம்ம கோயம்புத்தூர் போறதுக்கு என்ன அப்படின்னா, you combine all 5 and give us 1. அஞ்சு டிஸ்கிரிப்ஷன் கம்பைன் பண்ணி ஒன்னா கொடுத்துருக்கேன். கஸ்டம் லேயர் நிறைய இடத்துல கோயம்புத்தூர் நீங்க கொடுக்குறப்ப சரி எல்லாத்துக்கும் வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லீடு வந்து வெளியூர்ல இருந்து வருது, வேற ஒர்க் வந்து வருது அப்படின்ட்டு. இந்த பிசினஸ்க்கு எங்க இருந்து வந்தாலும் ஓகே தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு எங்க இருந்து வேணாலும் வந்தாலும் நமக்கு ஓகே தான். ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரைனிங் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து டெல்லியில இருந்து படிக்கணும்னு வர்றவங்க இர்ரெலவெண்ட். நான் வீடு கட்டுறதுக்கு இங்க ரியல் எஸ்டேட் நான் வச்சிருக்கேன்னா, வீடு கட்டுறது ஸோ டெல்லியில இருந்து வர்றவங்க இங்க வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க லேண்ட் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இது வரும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குவாலிட்டி லீட் அந்த லொகேஷன் பேஸ்ல வருது அப்படின்னா, இந்த லொகேஷனை நல்லா அழுத்தி ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே நம்ம கொண்டுட்டோம் லார்ஜ் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் ஃபார் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு இங்கே கொடுத்தேன். பிரைம் பிசினஸ் லொகேஷன் சிட்ரா கோயம்புத்தூர். சிட்ரா நியர் ஏர்போர்ட் கோயம்புத்தூர். ஸோ இதை கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜங்க் லீட்ஸை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், irrelevant leads.
ஸோ இப்போதான் பாருங்க, நான் இமேஜ் செட்டப் கிரியேட்டிவ்ல போய் வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த 3 செக்ஷன் ஆஃப் வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் இமேஜ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ஹெட்லைன்ஸ் ஒன்று, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் இதுதாங்க. இது ஹெட்லைன். டிஸ்கிரிப்ஷன் இங்கே தெரியாது. இது சிடிஏ, என்ன கால் டு ஆக்ஷன் அப்படின்ட்டு. நம்ம ஃபார்மை கிரியேட் பண்றதுனால கால் டு ஆக்ஷன் இங்கே இருக்கு. இப்போ சைன் அப்பா, அப்ளை நவா, சப்ஸ்கிரைபா, கெட் ஆஃபரா, கெட் கோட்டா, லேர்ன் மோரா எல்லாமே இருக்கு. ஸோ லேர்ன் மோருங்கிறது ஏன்னா இது எடுத்தோடையுமே போட்டு வாங்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாரு என்ன அப்படி எந்த இடத்துல இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால கோயிங் ஃபார் லேர்ன் மோர். இது வந்து சாஃப்ட் சிடிஎன்னு சொல்லுவோம். ரொம்ப ஹார்டா புஷ் பண்றது இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு என்கொயரி எல்லாம் குறையும். ஸோ இது வந்து சாஃப்ட் சிடிஎன்னு நம்ம சொல்லுவோம். லேர்ன் மோர் அப்படிங்கிறது கொஞ்சம் லீடுக்கு நல்லா வரும். எல்லாமே டிஃபால்ட்டா வர்றது, நான் எல்லாம் ஓகே அப்படின்னு போறேன். ப்ரொஃபைல் ஐக்கான் ஒரு கால் டு ஆக்ஷன். இந்த டெக்ஸ்ட் அண்ட் வீடியோ மே பி கவர்ட் பை சிடிஏ. இது எல்லாத்துக்கும் வர்றது அப்படின்னு தான். அதுக்கு வீடியோவை இப்போதைக்கு மாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆட் வந்து வந்தா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, அவங்க கிளிக் பண்ணி என்ன ஆகும், லேர்ன் மோர்னு கிளிக் பண்றாங்க பாத்தீங்களா, என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்டெப் வந்து இங்க வச்சிருக்கோம், கிரியேட் ஃபார்ம். இந்த டெஸ்டினேஷன் எங்க வருது, ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நேற்றுல நான் கான்செப்ட் பண்ண நினைக்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ரியல் ஆட் காமிக்கிறேன். இதெல்லாம் வேணுமானு இப்படிதான் இருக்கணும். லேண்டிங் பேஜ் போகணும். இது வந்து வெளியே போகுது. என்னன்னா உள்ளேயே வரும் அந்த நேம், இமெயில் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் ஆல்ரெடி இங்க இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும். ஃபார்ம் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது. திருப்பி டூப்ளிகேட் பண்ணி தான் நீங்க அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்ம் நேம் என்னது, கோயம்புத்தூர் டெசிக்னேஷன். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போடுறேன். இன்னைக்கு டேட் வந்து 4 Feb 2026. மோர் வால்யூமா ஹையர் இன்டென்ட்டா, ரெண்டு ஆப்ஷன் கேக்குது. மோர் வால்யூம் அப்படிங்கிறப்ப ஹையர் இன்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கும். அதாவது ஆர் யூ ரியலி வாண்ட் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு ஸ்லைட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. அப்ப வேண்டாங்கிறவங்க அந்த இடத்துல டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி வர்றவங்க குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு ஃபில்டர் பண்றதுனால ஹை இன்டென்ட் வேண்டியது இல்லை, மோர் வால்யூம் மட்டுமே நம்ம கொடுத்துடலாம். இதெல்லாம் போய் டிஃபால்ட்டா விட்டுறேன். அலோ மெத்தட் டு அட்ஜஸ்ட் ரிமூவ் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட், ரீல்ஸ் பிளேஸ் பண்றது, மொபைல் ரெசல்யூஷன், டேப், டெஸ்க்டாப், இதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களே கொஞ்சம் மாத்திக்கிறேங்கிறாங்க. ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்றோம், இந்த இடத்துல ஃபார்ம் நேம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 ஸ்டெப் இருக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றப்ப யூஸ் த இமேஜ் ஃப்ரம் யுவர் ஆட், இல்லாட்டி புது ஆட் இது பண்ணலாம். பட் பேக்ரவுண்ட் இமேஜ் வேண்டியது இல்லை இந்த இடத்துல. இப்போ கிரியேட்டிங் ஹெட்லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போ நம்ம இதையும் வந்து இவங்ககிட்ட கேட்கலாம், ஆர் வெல்கம் டு பீட்டா ஸ்பேஸ்ன்னு கேட்கலாம். ஐ எம் கிரியேட்டிங் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நேம் ஹெட்லைன். ஏன்னா இது கரெக்டா மெட்டாவோட இதை தெரிஞ்சுட்டு உடனே கொடுக்கும். அதனால நீங்க நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 100 to 500 seat கார்பரேட் ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர். இல்ல லுக்கிங் ஃபார்னு கேட்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல போயிட்டு ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு கேட்கறதா, அதை நம்ம போட்டு பார்க்கல எப்படி இருக்கு பார்ப்போம். லுக்கிங் ஃபார் தெரிஞ்சுதான் வந்து ஃபில் பண்றாங்க. மறுபடியும் இந்த கொஸ்டின் வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
லுக்கிங் ஃபார் 100 feet. இந்த இடத்துல வந்து என்னன்னா enter your details to more amount. இந்த இடத்துல ஃபார்மை கிளிக் பண்ணி லுக்கிங் ஃபார் 100 to 500 கார்பரேட் சீட் இன் கோயம்புத்தூர் என்டர் யுவர் டீடைல். ஏன் இந்த இடத்துல அப்படியே கொடுக்குறோம்னா ரொம்ப தெளிவா வரட்டும். எனக்கு இந்த ஒரு சீட் 2 சீட் வேணும்னால வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் 100 to 500 இந்த இடத்துலயும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம சொல்றோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட். இப்போ இதுக்கு யூஸ் பண்றதுனால நீங்க மறுபடியும் கேட்டுக்கலாம். இந்த பேராகிராஃப் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃப் இன் 2 லைன். Description para 2 line. கொடுக்கறனால கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம கொடுத்தோம்னா அது நிறைய கண்டென்ட் மாதிரி ஆயிரும். என்டர் யுவர் டீடைல்ஸ் அடுத்ததுல கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லுக்கிங் ஃபார் 500 to 100 to 500 சீட் கார்பரேட் ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர். கார்பரேட் வேண்டியது ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர். கார்பரேட்டா இருக்கணும். Fully furnished, secure and scalable managed office spaces with customer care dedicated with SLA support. இப்போ இந்த இடத்துல என்னன்னா கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இமெயில் நேம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இங்க இருக்குங்க. இது நீங்க என்ன ஜஸ்ட் இப்படி ரீஅலைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வர்ற மாதிரி, இமெயில் வர்ற மாதிரி. ஆப்ஷனலான்னு கேட்குது. ஆப்ஷனல் இல்லை, இது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களோட லொகேஷன் வேணும் மறுபடியும் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபீல்ட்ஸ், வாட்ஸ்அப் வேணுமா, என்ன வேணும் அப்படின்ட்டு சிட்டி. ஸோ நம்ம 4 ஃபீல்டு நம்ம கேட்குறேங்க. அவங்களோட கஸ்டமரோட இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றாங்க. இந்த ஆடை பார்த்துட்டு அந்த லேர்ன் மோரை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் வரப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப் இதில் நேம், இமெயில் ஐடி எல்லாம் பை டிஃபால்ட் ஃபேஸ்புக்ல இருந்து வந்துடும். அப்படி இல்லை இவங்க மாற்றணும்னால அவங்க மாற்றிக்கலாம் என்டர் பண்ணுறவங்க. 4 டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இமெயில் இருந்தால் நாளைக்கு இமெயில் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வர்றதுக்கு முன்னாடி ஆட் அ கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் வேணாலும் கிளிக் பண்ணி இங்கே வர்றதுனால நம்ம கொஸ்டின் ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப நீட் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வர மாதிரி இருக்கும். So I want 3 questions. Okay, I would like to add 3 questions to filter and view and get quality leads. Adina cover. Suggest me 3 questions. How many seats are you planning to set up? So first question, இது எனக்கு யூஸ்ஃபுல்லா தெரியுது. எவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கிறது எனக்கு நம்ம இதை கொடுக்கறதுல இன்னும் குவாலிட்டியா நம்ம ஃபில்டர் பண்றோம். எப்படி ஆட் பண்ண போறோம்? ஆட் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ், ஷார்ட் ஆன்சர், கண்டிஷனல், அப்பாயின்மெண்ட் ரெக்வெஸ்ட்ல இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ்ல நான் கொடுக்குறேன். How many seats are you planning to set up? இங்க ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? 100 to 150. 151 to 250. அடுத்து 251 to 500. நம்ம இதை விட்டுறலாம். 500 பிளஸ் லிமிட் இல்லை, மேக்ஸிமம் 500 நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா 250 to 350, 350 to 500 கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். கடைசியில் மட்டும் ஒரு 150 சீட்டை போட்டேன். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றதுன்னு பாருங்க. When are you planning to occupy the space? So, your role in the organization. இது நம்ம இதை செலக்ட் பண்ண வேணா, எந்த ரோல் வேணாலும் இருக்கலாம்.
நம்ம என்னன்னா when are you planning to occupy the office space? எவ்வளவு அர்ஜென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த கொஸ்டின்ல போயிட்டு ஆட் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ். when are you planning to occupy space? Immediately. சகுந்தலா அறிவிலை லிசன் பண்றீங்களா? ஓகே ஓகே. டவுட்னா கேளுங்க. எக்ஸ்ப்ளோரிங்னு விட்டுட்டேன். ஸோ 1 to 3 months, 3 to 6 months. அதுக்கு மேல லீடெல்லாம் நம்மோட பேசிட்டு 1 இயர்லாம் பேசி அப்புறம் இது பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 to 6 months மட்டும் இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் வேணுமா அப்படின்னா யுவர் ரோல் இஸ் எஸ் a ஷார்ட் ஆன்சரா நான் வச்சுக்கிறேன். ஆட் a question, ஷார்ட் ஆன்சர். யுவர் ரோல் இன் த ஆர்கனைசேஷன். அவங்களே வந்து ஒரு ஆன்சர் எழுதிடுவாங்க, மேனேஜர் ஆர் வாட் எவர். நம்ம என்ன கம்பெனிங்கிறது கேட்கல. ஸோ இந்த இடத்துல நம்ம கேட்குறோம் கம்பெனி நேம் ஆர் வாட் டைப் ஆஃப் பிசினஸ் ஒருவேளை அது வேணுமா இம்பார்ட்டன்டா அப்படின்னு நான் கேட்குறேன். Is as a company, yes, but only one of them mandatory, not both. Confirm whether they are really not linked. Each requirement, mandatory questions, expected movement, role in the answer, company name. So, கேட்டங்காட்டி இப்போ சொல்றாங்க. நம்ம இத்தனை கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்றது நானே வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஸ்டின் வருது. ஸோ 3 கொஸ்டின் அது போக 4 ஃபீல்டு வாங்குறோம். கிட்டத்தட்ட 7 இது அவங்களோட டீடைல்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ let people know how they information may give you is useful to share அப்படின்ட்டு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போறோம் இவங்ககிட்ட வாங்குறத அப்படின்னு நம்ம சொல்றோம். Please enter the details to know more. வேற எதாவது நான் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட் போனாங்க அப்படின்னா இப்படிதான் ஃபார்ம் இப்படிதான் அது பார்த்துக்கோங்க என்ன. நெக்ஸ்ட் போறோம். பிரைவசி லிங்க் வந்து கொடுக்க சொல்றாங்க. எல்லாமே வந்து என்ன பீட்டா ஸ்பேஸ் டாட் ஐஎன் போனீங்கன்னா அவங்களுக்கு பிரைவசி இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி ஹோம் பேஜ் லிங்கே கொடுத்துடலாம். ரீஃபண்ட் அண்ட் பிரைவசி பாலிசி. இது எடுத்து அப்படியே நீங்க கொடுக்கணும், இல்லாட்டி ஹோம் பேஜ் இதே கொடுத்துடலாம். இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக வரும். ஸோ ஜஸ்ட் பிரைவசி பாலிசி மட்டும் வச்சுக்கணும். ஸோ டிஸ்க்ளைமர் ஏதாவது ஆட் பண்ணலாம். நான் சொல்றதெல்லாம் உண்மையா புரியாது. மெசேஜ் பீட்டா ஸ்பேஸ் ஆன் வாட்ஸ்அப். வில் ஓப்பன் வித் வாட்ஸ்அப் ஸோ யூ கேன் மூவ் ஈஸிலி டைரக்ட் பண்ணிடுது. இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா என்டர்பிரைஸ் இவங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல பேசுறது ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்து மேண்டேட் நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இதுதான் அந்த வாட்ஸ்அப் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு. தேங்க்யூ. அதை என்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் அவர் representative will call you soon. Representative will call you soon. Have a great day. இப்போ இந்த இடத்துல என்ன வியூ ஃபைல் கால் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து கால் பிஸ்னஸ் கொடுத்துடலாம். மேபி அவங்க கால் பண்ணுறதா பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுறது. அதாவது ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், கால் நோவா வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதே அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். கால் நோ என்ன இது அப்படிங்கிறது. ஸோ வாட்ஸ்அப் பதில் நான் இப்போ இந்த பேஜில் போனோம்னா அந்த வாட்ஸ்அப்பில் எடுத்துட்டாங்க. இல்லை வெப்சைட்டுக்கு அனுப்புறதுனால அனுப்பலாம். யார் என்னன்னு நம்ம பார்க்கறதுனால வெப்சைட். ஏன்னா இது டேட்டா வாங்கிடும், வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும். அர்ஜென்சியில் இருக்கவும் பண்ணணும்.
ஒரு தடவை காப்பி பாருங்க. ஃபார்ம் டைப் அப்படிங்கிறப்ப நேம் வச்சோம். பை டிஃபால்ட் மோர் வால்யூம் விட்டாங்க. இன்ட்ரோ அப்படிங்கிற இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு கிரீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணோம். அடுத்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். இது ரெண்டும் மல்டிபிள் சாய்ஸ், இது ஷார்ட் ஆன்சர். அடுத்து அது போக நம்ம நேம், இமெயில் ஐடி, பிரைவசி பாலிசி எண்டிங்ல இது கொடுத்துருக்கோம். ஸோ இது சேவ்ல இருந்தது அப்படின்னா நீங்க திருப்பி வந்து இதை மாடிஃபை பண்ணலாம். பட் எய்தர் ஆட் ஆவோ இல்லை இந்த ஃபார்மோ நெக்ஸ்ட் இது பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி பண்ண முடியாது. திருப்பி இதில் ஒரு இஃப் மாத்திரம்னாலும் டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு வெர்ஷனாக தான் வச்சு அதை பண்ணிக்க முடியும். இப்போ கிரியேட் ஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார்ம் இப்போ இந்த ஆட் இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த லேர்ன் மோர்னு வரும். அது இந்த இடத்துல வரும். இதை கிளிக் பண்ணாங்க இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவோம். சில கொஸ்டின்ஸ் அவங்க ஆன்சர் பண்றாங்க, எவ்வளோ சீட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னா நம்ம குறைக்கலாம். ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு பெரிய இதில் என்டர்பிரைஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால அதை எடுத்துறேன் நான். லார்ஜ் பிரைவேட் ஆஃபீஸர், கஸ்டமர் லேயர், டெடிகேட்டட் பவர், செக்யூரிட்டி, மீட்டிங் ரூம்ஸ் அண்ட் போர்ட் ரூம்ஸ் இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ட்ராக்கிங்காக கொடுப்பாங்க. பிக்சல் அப்படிங்கிறது வெப்சைட் ஈவெண்ட்ஸ்க்காக வரும். நம்ம எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வெப்சைட் ஈவெண்ட்ஸ்னால் அந்த பிக்சல் எடுத்துகிட்டு வரணும். நம்ம பாட்கோவை தான் பண்ணணும், இதுக்கு நம்ம பண்ணல. அதே சமயம் இது வெப்சைட்டுக்கு போகாதனால யூஸ் பண்ணல. இப்போ வெப்சைட் வச்சு நம்ம பண்ணுறோம்னா கண்டிப்பாக பிக்சல் வேணும். ஸோ இப்போ ஐ கோயிங் ஃபார் பப்ளிஷ். ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வந்து எடிட் அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் இந்த இதுவும் தேவையில்லை. ஸோ பேமெண்ட் இதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் டேக் ஒரு 4 hours மேக்ஸிமம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் 24 hours ஆகும். அதுக்கு மேலே ஆகலை அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை ஒரு சின்ன இது ஆல்டர்னேட் பண்ணணும். பட் நீங்கள் அதை உதவி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணது லீட்ஸ் ஃபார்ம், இதுதான் நம்ம பண்ணணும். இன்ஆக்டிவ் அப்படின்னா இப்போ பேமெண்ட் அப்ரூவல் வரணும். இப்போ இதில் எடிட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். பையிங் டைப், பட்ஜெட் வந்து ஆக்செட் பட்ஜெட் போட்டோம். கோயம்புத்தூர் லொக்கேஷன் பேஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இதுலேயே இன்னொரு ஆட்செட் இங்கே போயிட்டு டூப்ளிகேட் கிரியேட் ஆட் ஒன்று பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு வேற லொக்கேஷனுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் ஆட்செட் 200 போட்டிங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆயிடும். இன்னொன்று கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம அது வேண்டாம் அப்படின்னா பண்ணுவோம், அப்புறம் பண்ணிக்குவோம். அதெல்லாம் டிஸ்கார்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து இதுல வந்து என்னென்ன பண்ணோம், ஆடியன்ஸ் நம்ம சேவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி டெய்லி பட்ஜெட் 200 ரூபா, ரொம்ப கம்மி தான். பட் ஓகே, கோயம்புத்தூர்ல மட்டும் கொடுத்துருக்கோம். 30 இந்த மாதிரி எம்டிஸ் இவங்க எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். மேனுவல்ல ஆடியன்ஸ் நெட்வொர்க் எடுத்துட்டோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து கிரியேட்டிவ், ஃபார்ம், அந்த கண்டென்ட் பிரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இது 3 கொடுத்துட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் வந்து கொஞ்ச நாள் ரன் ஆகும். ஏன்னா அதில் பேமெண்ட் இருக்கிறதுனால அது வந்து நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த ஆடோட லீட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ 200 கம்மி தான். ஏன்னா ஒரு லீடே உங்களுக்கு 200 ரூபா வந்துச்சுன்னா ஒரு லீடு வர்றதே பெரிய விஷயமாயிடும். ஒரு நாளைக்கு ஒரு லீடு 200 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா 2 நாளுக்கு ஒரு லீடு வர மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. பட் பார்ப்போம் இது எப்படி போகுதுட்டு, அப்புறம் எப்படி நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும். எனி டவுட் சகுந்தலா, அறிவொளி? இதை ஆட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.